அன்னாபிஷேகம் அப்படின்னாலே நல்ல ஒரு சுட சுட சாதம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சாதம், சுட சுடன்றது ஃப்ரெஷ்ஷான சாதம் எடுத்து, உணவு எடுத்து, அந்த அரிசியில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்து சிவபெருமானம் பண்ணுறது. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உலக ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளன்னைக்கு அவங்களால சாப்பிட முடியாது. மற்ற நாளில் கூட கொஞ்சமாக சாப்பிட முடியும். மற்றவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறீங்க. இதில் ரொம்ப முக்கியமானது சிவன் கோயிலுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா சிவன் கோயிலில் உங்களுக்காக அபிஷேகம் பண்ண உணவு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. வர 5ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் எல்லா சிவன் கோயிலும் நடக்குது. அன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ முழுசாக பாருங்கள். சரி, இப்போ அன்னாபிஷேகம் அப்படின்னாலே நல்ல ஒரு சுட சுட சாதம், நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான சாதம், சுட சுடன்றது ஃப்ரெஷ்ஷான சாதம் எடுத்து, உணவு எடுத்து, அந்த அரிசியில் செய்கிறாங்க பார்த்தீங்கன்னா சாதம் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது. சரி, இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த உலக ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே, சின்ன அமீபாவாக இருக்கட்டும், பெரிய உயிரினங்களாக இருக்கட்டும், பாறைக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய பதுங்கி வாழக்கூடிய தேரையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா உயிரினங்களுக்குமே அந்த உயிரினங்களுக்கு என்ன தேவைப்படுகிறது, உணவு என்ன தேவைப்படுகிறதோ அதை கொடுத்து கொண்டிருப்பவர் யார்? சிவபெருமான். சரிங்களா? அந்த சிவபெருமானுக்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? அன்னாபிஷேகம் பண்ண போகிறோம். எல்லா கோயிலும் அன்றைக்கி பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பு. ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் அவ்வளோ சிறப்பான விஷயம். அதை செய்யும் போதே நம்ம வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அந்த உணவு சாப்பிட முடியாத தோஷங்கள் இருக்கும். அதுக்கு பேர் அன்னத்வேஷம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுக்கு என்னென்ன அப்படின்னா, உணவு இருக்குது, சாப்பிட முடியல. சிலருக்கு நிறைய நோய் சொல்லுவாங்களே, சுகர் இருக்குது அதை சாப்பிடாத, இது இருக்குது இதை சாப்பிடாத, அது இருக்குது அதை சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க பாருங்கள். அந்த மாதிரி இருக்குது, சாப்பிட முடியல. சிலருக்கு உணவு ஃபுல் மீல்ஸே இருக்குது, பசி எனக்கு வரவே மாட்டேங்குது, வயிறு எனக்கு போட்டு படுத்திக்கிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு என்ன உணவு பிடிக்குமோ அந்த உணவு அதிகமாக கிடைக்கக்கூடிய நாளன்னைக்கு அவங்களால சாப்பிட முடியாது. மற்ற நாளில் கூட கொஞ்சமாக சாப்பிட முடியும். புரியுதுங்களா? ஆக மொத்தம் என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த மாதிரி யாருக்கெல்லாம் அந்த மாதிரி தோஷம் இருக்குதோ, யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ, உணவிற்கு சாப்பிட முடியும் கஷ்டப்படுறீங்களோ, அவங்க நீங்கள் என்ன திரும்ப பண்ணணும்? உங்கள் கையால் உணவு வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். எஸ், ஆமாம். நீங்கள் அதாவது என்ன உணவு வாங்கணும், எவ்வளோ உணவு வாங்கணும் நீங்கள் முடிவு பண்ணி ஒரு 5 பேருக்காவது நீங்கள் உணவு வாங்கி கொடுங்க. உணவு வாங்குறீங்க, அப்படியே கையில் எடுத்துகிட்டு வரீங்க, யாருக்கு வேணுமோ அவங்கக்கிட்ட கொடுக்குறீங்க. என்றைக்கு பௌர்ணமி அன்னைக்கு செய்கிறீங்க, 5ஆம் தேதி அன்னைக்கு நீங்கள் லஞ்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் தனியாக அன்னம் மட்டும் கொடுக்காதீங்க, உணவு மட்டும் கொடுக்காதீங்க, கூட சேர்ந்து வாட்டர் பாட்டிலும் சேர்த்து கொடுங்க. சரிங்களா? இப்போ ஒரு கவரில் போட்டுக்கோங்க, கவரில் போட்டு கொடுங்க. இப்போ அப்படி கொடுக்கறதுனால என்ன நடக்கும்னா, உங்கள் உடல் ஆரோக்கியமாகும். நீங்கள் நினச்ச விஷயங்களை சாதிக்க முடியும். சாதிக்கிறது முதல்ல சாப்பாடு நிம்மதியாக சாப்பிட முடியுங்க. அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இதை செய்யுங்க. அடுத்தது, சிவன் கோயிலுக்கு நீங்கள் அரிசி வாங்கி கொடுங்க. அன்னாபிஷேகம் செய்கிறதுக்காக சிவன் கோயிலுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. சரி, மற்றவங்களுக்கு உணவு வாங்கி கொடுக்குறீங்க. இதில் ரொம்ப முக்கியமானது சிவன் கோயிலுக்கு கொடுக்குறீங்க. அதுக்கப்புறமா சிவன் கோயிலில் உங்களுக்காக அபிஷேகம் பண்ண உணவு எல்லாருக்குமே கொடுப்பாங்க. அந்த உணவை வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க. அது எப்படிங்க நான் சாப்பிட்றது, இது எனக்கு எப்படி ஒத்து, இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்டாலே பல விஷயங்கள் உங்களுக்குள்ள மாற ஆரம்பிக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். சிவனுக்கு அபிஷேகம் பண்ண விபூதி வச்சா எவ்வளோ நல்லா இருக்குது. ஒரு சாமிக்கு, கடவுளுக்கு, இறைவனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமம் வைக்கும்போது எவ்வளோ அருமையாக இருக்குது. அப்போ இந்த சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி அன்னம் வாங்கி சாப்பிடும்போது நம்ம உடம்புக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே ஒரு பெரிய தெம்பு, நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும், எஸ் நம்மளால் முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் அவேர்னஸ் எல்லாமே கிடச்சி நம்ம வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு உயர ஆரம்பிப்போம். அதனால் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய 5ஆம் தேதி அன்றைக்கி வரக்கூடிய பௌர்ணமி ஒரு அருமையான நாள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே உணவு வாங்கி கொடுங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கோயிலுக்கு அரிசி வாங்கி கொடுங்க. அவங்களே சமைச்சு கொடுத்து அவங்களே அபிஷேகம்லாம் பண்ணுவாங்க. கோயில் போயிட்டு வாங்க. கோயில் போயிட்டு அந்த கண்குளிராக காட்சி அப்படியே முழுமையாக பாருங்கள். சிவனுக்கு அபிஷேகத்தை முழுமையாக பாருங்கள். சூப்பராக இருக்கும். அது அருமையாக இருக்கும். சரிங்களா? அது அனுபவங்க சூப்பராக இருக்கும். அதை அனுபவிச்சவங்க, நீங்கள் ஏற்கனவே அனுபவிச்சிருந்தீங்க, சூப்பராக இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் இது கோயில் போய் பார்த்துட்டு வந்து கூட நீங்கள் அதை கமெண்ட் பண்ணலாம். என்ன நடந்துட்டுருக்கு உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனநிலை எப்படி மாறி இருக்குன்னு பண்ணலாம். சரிங்களா? இந்த நாள் அருமையான நாள். இதை பயன்படுத்தி கொள்வோம். நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லாருக்குமே உதவி செய்வோம். முக்கியமாக கோயிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்போம். நம்ம வாழ்க்கையை உயற்றிக்கொள்வோம். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு நம்ம மற்றவங்களுக்கு உணவு வாங்கி கொடுப்போம்.
கோயிலுக்கு அரிசி வாங்கி கொடுப்போம், அன்னாபிஷேகம் போய் பார்ப்போம், நம்ம வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். வாழ்க வளமுடன்.